சிங்கம் காட்டின் அரசன் என்று ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் பல்வேறு மிருகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் யானைகள், புலிகள், கரடி, குதிரைகள், மான்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் இருந்தன. ஆனால் அவற்றுக்கு எந்த ஒரு மிருகமும் தலைவர் இல்லை. இதனால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு வலுவானவை பலவீனமானவற்றை துன்புறுத்தத் தொடங்கின. ஒரு நாள் காட்டின் அனைத்து மிருகங்களும் ஒன்று கூடி, நாம் அனைவரையும் பாதுகாக்க ஒரு அரசன் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தன. ஆனால் அரசனாக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது பெரிய கேள்வி. மிருகங்கள், யார் மிக வலுவானவர், யார் தைரியசாலி, யார் நீதியுடன் செயல்படுவார் என்று யோசித்தன. முதலில் யானையை தேர்வு செய்ய நினைத்தன, ஏனெனில் அது பெரியது மற்றும் வலிமையானது. ஆனால் யானை சொன்னது, நான் வலிமையானவன், ஆனால் வேட்டையாட இயலாது, எல்லாரையும் பாதுகாக்க முடியாது. பிறகு புலி முன்வந்து, நான் வேட்டையாட மிகவும் திறமையானவன், எனவே நானே அரசனாக வேண்டும் என்றது. ஆனால் மற்ற மிருகங்கள், நீ மிகவும் கோபத்திற்குட்பட்டவன், நீ ஒருவரை பார்த்தால் அவரை கொன்று விடுவாய், ஆனால் ஒரு அரசன் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று மறுத்துவிட்டன. அப்போது சிங்கம் புன்னகையுடன் வந்தது. அது தன்னம்பிக்கையுடன் உலாவிக்கொண்டே, நான் வலுவானவன், தைரியசாலி, நேர்மையானவன், ஆனால் தேவையில்லாமல் யாரையும் வலிமையால் அடக்க விரும்பவில்லை. நான் நீதியை மதிக்கிறேன் என்று கூறியது. மற்ற மிருகங்கள் சிங்கத்தை கவனமாக பார்த்தன. அது வலிமையாகவும் நேர்மையாகவும் இருந்தது. மேலும் சிங்கம் தனியாக இருக்காது. அது தனது குடும்பத்துடன் பிரைட் சேர்ந்து வாழும். அது ஒருபோதும் தேவையில்லாமல் யாரையும் கொல்லாது, ஆனால் எதிரியை எதிர்த்தால் ஒருபோதும் பயப்படாது. இது மிருகங்களை ஆச்சரியப்பட வைத்தது. அவை அனைத்தும் ஒத்துக்கொண்டன. சிங்கம் மட்டுமே நம்முடைய உண்மையான அரசன். அது நீதியுடன் ஆண்டாலும் நம்மை பாதுகாக்கவும் செய்யும். அன்றிலிருந்து சிங்கம் காட்டின் அரசனாக முடிவு செய்யப்பட்டது. மற்ற மிருகங்கள் இதனை மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டு சிங்கத்தின் ஆட்சியில் அமைதியாக வாழத் தொடங்கின. அதைப் போலவே நமது வாழ்க்கையிலும் வலிமை மட்டும் போதாது. நேர்மையும் தைரியமும் நல்ல மனமும் இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல தலைவராக முடியும்.